ஹீரோயின் ஹீரோ கிட்ட டிவோர்ஸ் கேட்பா. இதில் ப்ராப்பர்ட்டி டிவிஷனில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னால் சைன் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லுவான். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு ஹீரோயின் கேட்பா. என் கையில் அடிபட்டுருச்சு, என்னால் சைன் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லுவான். பரவாயில்ல, நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைங்கன்னு ஹீரோயின் கேட்பா. இல்லை, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, இப்போ இதை பற்றி பேச வேணான்னு ஹீரோ சொல்லுவான். இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஒரு சைன் தான், நான் பண்ணா என்னன்னு ஹீரோயின் கோவமாக கேட்பா. இங்கே பாரு, இந்த ஜென்மத்தில் நீ தான் என் ஒய்ஃப், கண்டிப்பாக நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். 10 வருஷமாக தான் லவ் பண்ண பையன் இன்னைக்கு இவளோட ஹஸ்பண்டாக இருக்கான். ஆனால் இவன் உண்மையாக அவளை லவ் பண்ணுறானா இல்லையான்னு தெரியல. இல்லை சும்மா அவன் கூட நான் இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறானா. எதுவானாலும் இருக்கட்டும், ஆனால் இப்போதைக்கு இதை நினச்சி ஃபீல் பண்ண வேணான்னு ஹீரோயின் முடிவு பண்ணுவா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவங்க அம்மா தான் கால் பண்ணுவாங்க. உன் அக்கா திரும்ப வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இது கேட்கவும் ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கும். அடுத்த சீனில் ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புவா. ஹீரோ தான் அவளை கூட்டிகிட்டு போவான். என்னாச்சு, ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்குன்னு ஹீரோயினை பார்த்து கேட்பான். ஹீரோ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண இருந்தது ஹீரோயினோட அக்கா தான். அவள் ஓடி போனதால தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணுவான். இப்போ அவள் திரும்பி வந்துட்டான். எங்கள் ஹீரோ மறுபடியும் அவள் அக்காவோட போயிடுவானோன்னு பயப்படுவா. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோயின் கார்ல இருந்து இறங்குறதுக்காக ஹீரோ அவளுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். அவங்க அம்மாவை பார்க்கவும் ஹீரோயின் ஹீரோவோட கையை விட்டுருவா. ஹீரோ கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிடுவான். பின்னாடி அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு வருவாங்க. எதுக்காக நீ அவர் கையை விட்ட, உன் அக்கா வேற வந்துட்டா, என்ன பண்ண காத்திருக்காளோ, நீ அவர் மேல கேரிங்கா இரு, அப்பதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு ஹீரோயின் கொஞ்சம் பயந்து போயிருப்பா. ஹீரோ கரெக்டா அந்த டைம்ல திரும்பி அவளுக்காக கையை நீட்டுவான். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு வந்தது ஹீரோ ஃபர்ஸ்ட் கேட்கறது ஹீரோயினோட அக்கா எங்கன்னு தான். இந்த வார்த்தையை கேட்கவும் ஹீரோயின் நர்வஸ் ஆயிடுவா. அதை பார்த்துட்டு ஹீரோ அவளோட கையை பிடிச்சிப்பான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் அவளோட அக்காவை பாப்பா. நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, பாத்தியா உனக்காக நான் எவ்வளவு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு ஹீரோயினோட அக்கா சொல்லுவா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் அங்க வந்துருவான். இவளோட ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லுவான். உங்களோட டேஸ்ட் பத்தி தான் எனக்கு தெரியுமேன்னு அக்கா காரி ஹீரோவை கிண்டல் பண்ணுவா. அடுத்த சீன்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பார்த்து, நீ ஒரு நல்ல குடும்ப பொண்ணா இருக்கணும், சீக்கிரமா குழந்தை பெத்துக்காமான்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா பேசினதை கேட்கவும் ஹீரோயினோட அக்காவுக்கு கோவம் வந்துடும். ஏன் பொண்ணுங்கன்னா எப்பவுமே குடும்பத்தை பார்த்துட்டே தான் இருக்கணுமா, உனக்குன்னு எந்த ட்ரீமுமே இல்லையா, இல்ல கடைசி வரைக்கும் இப்படியே நானி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போறியான்னு ஹீரோயினை பார்த்து திட்டுவா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் செக்ரட்டரியா என்னோட வேலையை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதே நேரத்தில் என்னோட மேரேஜ் லைஃபையும் பார்த்துக்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக தான் இருக்கோம்னு ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்கவும் ஹீரோயினோட அப்பாவுக்கு கோவம் வந்துடும். பொண்ணு பிஸ்னஸ் பற்றி பேசாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காளேன்னு. என்ன நடந்தாலும் சரி, நான் எப்பவும் என் ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன், நீங்கள் யாரும் எங்கள் லைஃப்பில் தலையிட வேணான்னு ஹீரோ சொல்லுவான். அடுத்த சீனில் ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுமா, உன் அக்கா வந்துட்டு அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக என்ன செய்வாளோ தெரியல. இப்படிலாம் அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின், அம்மா நான் டிவோர்ஸ்ன்னு தான் சொல்லுவா, வாயை மூடு, இப்படிலாம் பேசாத, சீக்கிரமா போய் குழந்தை பெற்றுக்கிற வழியை பாருன்னு அவளை திட்டுவாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா வெளில வருவா. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லி சமாளிச்சிடுவா. அந்த டைம்ல ஹீரோயினோட அக்காவும் அங்கே வருவா. நீ சந்தோஷமா இல்லைன்னா இவனை டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லுவா. ஹீரோ அவளை தான் பக்கமா இழுத்துட்டு, இன்னொரு தடவை என் வைஃப் கிட்ட இது மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.